ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ணோம். ஸோ உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்தால் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ட்டு வழி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோஸ் காப்பிரைட் கிளைம் வந்துச்சோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்டுன்னு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்னு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்களா ஸோ யார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து எல்லா ஃபுல் அண்ட் டீட்டெயில்ஸும் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுங்க. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக் டவுன் வந்து பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு காப்பிரைட் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தாங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக் டவுன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 மெத்தட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால நம்மளோட சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம்னால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸில் வர ரெவன்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக வந்து ஷேர் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைமுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுக்கு, அதாவது காப்பிரைட் கிளைம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண அந்த வீடியோஸோட காப்பிரைட் கண்டென்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கிளிப்ஸ் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல மியூசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளிப்ஸ் வந்து கிளைம் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 டைப் கிளைம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வீடியோ கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் அதுக்கும் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய வீடியோஸோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைம் வந்து பண்ணுவாங்க. ஸோ 2 விதமான கிளைம் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளைமில் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வீடியோ கிளைம் தான் வந்திருக்கு. அதுக்கான டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ, அதாவது காப்பிரைட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் நம்மளுடைய வீடியோவிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம், ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் தானே இதுமாரி ஒரு பாப்பப் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸில் யூஸ் பண்ண அந்த காப்பிரைட் கண்டென்ட் மட்டும் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளைம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வீடியோஸ்லேருந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வீடியோஸ், அதாவது பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ 1 or 2 hours வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த எடிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வீடியோஸ்லேருந்து காப்பிரைட் கிளைம் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேருந்து வர அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு மட்டும்தான் வரும். அதாவது உங்களுக்கு மட்டும்தான் வரும் அந்த காப்பிரைட் கிளைம் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதாவது வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைம் வந்தால் நீங்கள் இதுமாரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 1 or 2 hours வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு இதேமாரி தான் வந்து செலக்ட், அதாவதுன்னா ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் அந்த சாங்ஸை பேக்ரவுண்டில் உங்களுடைய வீடியோஸில் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ண அந்த காப்பிரைட் மியூசிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வேறு ஃப்ரீ இமேஜ், அதாவது ஃப்ரீ சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் வர அந்த ஃப்ரீ சாங்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காப்பிரைட் வர அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து வராது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு மியூசிக்ஸ் வந்து தேவைப்பட்டால் ஸோ யூடியூப் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ், ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைமே வந்து வராது. பேக்ரவுண்டில் அந்த மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ சாங்ஸ் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது யூடியூப் சேனல் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 or 2 hours ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் காப்பிரைட் கிளைமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேக் டவுன் ஆயிரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோஸுமே அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து புதுசாக தான் வந்து பார்த்திங்கன்னா சேனல் க்ரியேட் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வேலிடிட்டி முடிகிற வரையும். ஸோ உங்களுக்கு 30 நாள் இல்லைனா 60 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த டேட் முடிகிறதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வாங்கினீங்களா மறுபடியும் செகண்ட் ஸ்ட்ரைக் வந்து போயிடும். ஸோ உங்களுடைய காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கான அந்த டேட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல்லேருந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து முடிகிறதுக்குள்ளாரே அடுத்தடுத்து நீங்கள் 3 ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டே இருந்தீங்களா உங்களுடைய சேனலில் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ உடனேலாம் டெர்மினேட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வாங்கிட்டு அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வாங்கலை, உங்களோட சேனலில் எந்த மிஸ்டேக்கும் வந்து பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த யூடியூப் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 நாள்லேருந்து 30 நாள் வரலையும் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காப்பிரைட் அதாவது வீடியோஸும் வந்து யூஸ் பண்ணல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் வந்துடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்பீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததோ அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேக் ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ டெலீட் பண்ணலாமல் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேசவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸில் நீங்கள் உண்மையாலுமே காப்பிரைட் வீடியோஸ் வந்து மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபேக்காக உங்களுடைய சேனலுக்கு பிடிக்காதவங்க யாருனாச்சும் ஃபேக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ யூடியூப் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த வீடியோஸில் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிங்களா. ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு உங்களோட சேனலுக்கு வந்து யார் வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தாங்களோ ஸோ அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து எவிடன்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னாச்சும் வந்து எவிடன்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சைட்லேருந்து வந்து கேட்பாங்க. ஸோ கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபேக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்குறீங்களால அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ் தான் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரையும் அந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இதுமாரி என்னாச்சும் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பிரைட் கொடுத்த அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்கள் வீடியோ தான் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வீக்குக்கு அப்புறம் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை அந்த ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனலில் இருக்கிற அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேக் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து யூடியூப் சைட்லேருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேக் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் பயப்படவே தேவையில்லை. ஸோ இதுமாரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சைட்லேருந்தே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.